தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஆற்றில் குளிக்க 4வது நாளாக மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் மாதையன் வழங்கிய கள நிலவரங்களை காணலாம். தொடர்ந்து 2-3 மாதத்துக்கும் மேற்பட்ட நாட்களாகவே காவிரி நீர்பிடிப்பு பகுதியான மலையில் கனமழை பெய்து வருவதால் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது, குறைந்து வருகிறது. தமிழக எல்லையான அஞ்செட்டி, கேரட்டி, நாட்ராபாளையம் பகுதியிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அதே போல் கர்நாடகா மாநிலத்தில் அமைந்துள்ள இடுக்கி மாவட்டம், கேரளா, வயநாடு, குடகு இந்த பகுதியிலும் தொடர்ந்து 2-3 மாதங்களுக்கும் மேற்பட்ட நாட்களாகவே தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கர்நாடக அரசு வரும் தண்ணீரானது அனைத்துமே உபரி நீராக திறக்கப்படுகிறது. கடந்த 3 மாதத்துக்கும் மேற்பட்ட நாட்களாகவே ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரிக்குவதும் குறைவதுமாகவே உள்ளது. இதனால் மாவட்ட நிர்வாகம் தடை விதிப்பதும் தடை நீக்குவதும் இது போன்ற இது பார்த்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகம் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ் அவர்கள் நீட்டித்துள்ளார். இதனால் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கும் பரிசல் நீக்கிறதுக்கும் தொடர்ந்து தடை விதித்த நிலையில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பாக பரிசல் நீக்கிறதுக்கு மட்டும் மாவட்ட நிர்வாகம் சதீஷ் அவர்கள் வழங்கிய நிலையில் தற்போது மீண்டும் குளிக்கிறதுக்கு தொடர்ந்து தடை விதித்து வருகிறார்கள். இதனால் பார்த்தீங்கன்னா ஒகேனக்கலுக்கு வாழ்வாதாரம் முழுமையாக இழந்துள்ளதே சொல்ல முடியும். தமிழகத்தில் நயாகரா என்று அழைக்கப்படும் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்துக்கு சுற்றுலா பயணிகள் வருகை படிப்படியாக அதிகரித்து பார்க்கும் இடமெல்லாம் இப்போ சுற்றுலா பயணிகள் கண்கோலா காட்சிகளை பார்க்க முடியும். இதனால் பார்த்தீங்கன்னா தடை விதித்த நிலையில் சுற்றுலா பயணிகள் இல்லாத ஒகேனக்கல் களை கட்டிய நிலையில் களை இழந்து உள்ளதே நம்ம சொல்ல முடியும். இதனால் பார்த்தீங்கன்னா பரிசல் ஓட்டிகள், எண்ணெய் மசாஜ் செய்யும் தொழிலாளிகள், அப்புறம் மீன் சமையல் செய்யும் தொழிலாளர்கள் அனைவருமே முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதே சொல்ல முடியும். இதனால் பார்த்தீங்கன்னா மீண்டும் கேரளா, வயநாடு பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் நீர்வரத்து கர்நாடக அரசு சுமார் 22,000 கனஅடி தண்ணீரை தமிழகத்துக்கு உபரி நீராக நேற்று முதல் திறக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை தமிழக எல்லையான பில்லுகுண்டுக்கு நீர்வரத்து 16,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அதே போல தமிழக பகுதியிலும் கடந்த 3 தினங்களாகவே மழையின் தாக்கம் அதிகரித்து வருவதால் நீர்வரத்து எப்போது வேண்டாலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் மாவட்ட நிர்வாகம் பரிசல் நீக்கிறதுக்கு மட்டும் அனுமதி வழங்கிய நிலையில் தற்போது குளிக்கிறதுக்கு தொடர்ந்து தடை விதித்து வருகிறார்கள். இந்த தண்ணீரானது இன்று மாலைக்குள் மேட்டூர் சென்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் 7 செய்திகளுக்காக ஒகேனக்கலிலிருந்து மாதையன்.